ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பாக்ஸ் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நேற்று தீபாவளிக்கு எங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் இல்லையா? யாருக்காவது கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால் நேற்று கொஞ்சம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்து இங்கே நான் இருக்கிற சைடில் யாரும் அவ்வளோக்கு வர்றதில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேஜிக்கு பக்கம் எனக்கு நேற்று ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், கொஞ்சம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற ஸ்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போதே எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இல்லையா? கெட்டு போய் தூக்கி வீசத்தில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸ்வீட்ஸ் பின்னையும் நம்ம எவ்வளோ சாப்பிட முடியும் இல்லையா? அதனால் நல்லா இருக்கும்போது யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதனால வந்து இன்றைக்கி போகலான்னு நினச்சேன். கொஞ்சம் மழையாக இருக்குது. அதனால ஏன்னா நேற்று தீபாவளி முடிஞ்சு இன்றைக்கி எல்லாமே நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா? எல்லா வீட்லேயும் இருக்கும். வெளியில் உள்ளவங்களுக்குமே நிறையா இருக்கும். நான் ஆக்சுவலி வந்து நேற்றே ஒரு ஹோம்க்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து கேட்டு பார்த்தேன். அப்போ அவங்க மேடம் நிறைய இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு என்னடா பண்ணுறது, இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு காலையிலேருந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா இருக்கும் போதே சரி கொடுத்துடணும் இல்லையா அப்படின்ட்டு. அப்போ தான் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஈவினிங் கவர் வாங்கி ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அதை நெக்ஸ்ட் நான் போடுறேன். நான் அது ஈவினிங் கவர்லாம் வாங்கி பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நல்லா இருக்கிற பொருளை 4 பேருக்கு கொடுத்து வரவங்க. இல்லாதவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அவங்க வாயார சாப்பிட்டு மனசார வாழ்த்தினாலே அந்த இது நமக்கு புண்ணியம் நமக்கு வந்து சேரும். அந்த ஒரு ஸ்வீட் கூட இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? நம்ம வீட்டில் வச்சு இது என்ன செய்ய போகிறோம்? வச்சு கெட்டு போய் தூக்கி வீசுறதுக்கு அதுக்கு ஒருத்தர் கொடுத்து சாப்பிட்டா மனசு எவ்வளோ நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் வாங்கி பேக் பண்ணி, ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போனாக்கா கொடுக்க முடியாது. அதனால நிறைய பேர் வந்துட்டு அதை இது பண்ணிக்குவாங்க. அதனால வந்து நம்ம பேக் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சம்டைம் இதில் வந்து ஒரே வீடியோவாக போட முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். நீங்கள் செகண்ட் பார்ட்டை நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து இருக்கிற பொருளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 4 பேருக்கு கொடுத்து உதவுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.